இன்னமாப்பா உங்க பஞ்சாயத்து முடியல அப்படின்ற தொன்னில தான் மகாராஷ்டிரா அரசியலே இயங்கிட்டு இருக்கு. என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிரால 36 மாவட்டங்கள் இருக்கு. இதுல யூசுவலாவே வந்து அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பொறுப்பு அமைச்சரை கொடுப்பாங்க. அதாவது அந்த மாவட்டத்துக்கு நீங்க தான் பொறுப்பா இருக்கணும். அதாவது அந்த மாவட்டத்துல வந்து கலெக்டர் இருப்பாங்க, அதெல்லாமே நடைமுறை இருக்கும். அதையும் தாண்டி அரசாங்கத்தோட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறத வந்து மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அப்படின்ற ரீதியில வந்து நீங்க கண்காணிக்கணும் இல்லையா? இது பெருவாரியா இந்தியா முழுக்கவே பல்வேறு மாநிலங்கள் இருக்கும். தமிழ்நாட்டுக்கே அந்த மாதிரி மாவட்ட அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா? பொறுப்பு அமைச்சர்கள்லாம். இந்த பொறுப்பு அமைச்சர்களை நியமனம் பண்றதுல தான் மகாயுதி கூட்டணி, அதாவது பாஜக, ஏக்நாத் ஷிண்டேவோட சிவசேனா, அப்புறம் தேசியவாத அஜித் பவாரோட தேசியவாத காங்கிரஸ், இந்த 3 கட்சிகளுக்கும் பெரிய ஒரு போட்டி, பெரிய ஒரு பகை என்பது போயிட்டு இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரால மொத்தம் 42 அமைச்சர்கள் இருக்காங்க. அதுல 19, 20 அமைச்சர்கள் வந்து பாஜக அமைச்சர்கள். மீதெல்லாம் கூட்டணி கட்சி கொடுத்திருக்காங்க போல. அந்த 19 அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டம் கொடுக்கப்பட்டுருச்சு. பாஜக அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டம் பொறுப்பா கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா அந்த ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவுக்கும் அஜித் பவாரோட தேசியவாத காங்கிரஸுக்கும் இன்னும் சில மாவட்டங்களை ஒதுக்குறதுல பெரிய சண்டை போட்டிருக்காங்க. அதனாலேயே வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பாஜக அமைச்சரோட பேரை வந்து அந்த அரசு பின்வாங்கி இருக்கு. ஏன்னா அது பெரிய பிரச்சனையை வெடிச்சிட்டு இருக்க கூட்டணிக்குள்ள. இந்த பிரச்சனையை வந்து உடனடியா சால்வ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல பேச்சுவார்த்தை பண்ணி தான் மீண்டும் நியமனம் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில. ரெண்டாவது ஃபட்னாவிஸ் இங்க இந்தியாவில் இல்ல, வெளிநாடு போயிட்டாரு இல்லையா? அதனால வர்ற வரைக்கும் கொஞ்சம் நீக்கி வைப்போம்னு சொல்லிட்டு நீக்கி வச்சிருக்காங்க போல. இதுல முக்கியமா என்ன ஒரு மாவட்டம் அப்படின்னா, நாசிக் அப்படின்ற மாவட்டம் இருக்கு. காசு தயாரிப்பாங்களே. ஆமா, அங்கதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. என்ன அப்படின்னா, அஜித் பவார் என்ன சொல்றாரு, நாசிக் மாவட்டத்துல வந்து எங்கள்கிட்ட தான் அதிகமா எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு சேர வைக்கிறாரு அவரு. ஆனா அங்க வந்து ஏக்நாத் ஷிண்டே முன்னாடியே கேட்டு வச்சிட்டோம், எங்களுக்கு தான் அந்த மாவட்டத்துல பொறுப்பு அமைச்சர் வேணும்னு சொல்லிட்டு இவரு நிக்கிறார் ஏக்நாத் ஷிண்டே. ஆனா பாஜக இந்த 2 பேரையும் கண்டுக்காம முன்கூட்டியே பாஜக அமைச்சர் அறிவிச்சிட்டாங்க.